உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன்னா டேய் ஜாக்கிரதை யாருங்க, அவனை வெளியே அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ ஒண்ணு கட்டுப்பள்ள முதலாளி, பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் தான் என் பிள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா நீதான் அவனை கோட்டை விட்டது, அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஏமா இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துரும் சொன்ன, நானும் நம்பி நடந்து வந்துட்டே இருக்கேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு. எங்க ஊரே காணும்? ஏன் சார் புள்ள குச்சி மாதிரி அடிச்சுக்கிட்டே வர? இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா. போல மாமா வா. இறங்க சார். ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏரி குளத்துல எல்லாம் விழுந்தெந்திரிக்க போறனோ தெரியல. ஐயோ இறங்கின பாவடை நனைஞ்சிருமே, என்ன பண்றது? பாவாடை நினைஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம், நீ இறங்கி போ. உனக்கு என்ன, நனைஞ்சா ட்ரௌசரை தூக்கி தோல் மேல போட்டுட்டு கோமத்தோட நடந்து போயிடுவேன். என்னால அப்படி முடியுமா? அட என்னமா நீ பாவாடையும் நனைய கூடாது, ஆத்தையும் கிடக்கணும்னா எப்படி? இப்படி. அப்பா ஐயோ. இப்ப இறங்கு, பாவாடை நனையாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. எதுல? திங்கிற விஷயத்துலதான். இப்படி கண்ணாம்னா தின்னு உப்பி ஊதி போயிருக்கியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? 4-5 குழந்தை பெத்தா உடம்பு தன்னால இழைச்சு போயிடுன்னு எங்க பெரியம்மா சொல்லிருக்காங்க. அது வரையும் கட்டிக்கிட உயிரோட இருக்கணுமே. போ சார். என்ன கோத்தகிரிக்கு திடீர்னு குஷி? சார் சார் அந்த மீனை பிடிச்சு கொடு சார். எதுக்கு? மறுபடியும் துண்டுறதுக்கா? ஆமா சார், அத புடிச்சு மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கு தெரியுமா? நானா மீன்காரனா பல போட்டு பிடிக்கிறதுக்கு? எப்படி பிடிக்கிறது? அவ்வளவுதானே, பல தானே வேணும். இது இந்தா புடி. எதுக்கு? உனக்கு புடி சார். இப்படிதான் அப்படிதான் போடு. ஐலசா. என்ன சார் பாட்டு படாம போடுற? என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா? சீச்சி, ஐலசா சொல்லணும். ஐலசா. ஐயோ வரவே இல்லையே. சரி இன்னொரு வாட்டி போடு, கண்டிப்பா மீன் மாட்டிக்கும். ஐலசா. மீன் வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன். இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே, வீட்டுக்காரன் வந்துட்டானா? வந்தா என்ன சார், அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன், சாப்பிட்டு போயிடுவான். அது இருக்கட்டும், மீன் வாசனை எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல. வா 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 வா, கொண்டா கொண்டா. சாப்பிடலாமா? என்ன பண்ண நீ? ஏன் போடு சார், இப்ப என்ன இருக்கு? யானை தான் கத்துச்சாக்கோன்னு நினைச்சேன். போங்க சார், நீங்க வேற. ஏமா 1 2 3 4 5 சார். இதான் 5? ஆமா 5 தான். ஒரு பேச்சுக்காவது இந்த 5ல கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ நீ சாப்பிடவே இல்லையா சார்? நீ வச்சாதானேமா சாப்பிடறதுக்கு. அது வந்து சார், எனக்கு பசி வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு, என்று போலாம். ஐயோ இருட்டி போச்சு. இருட்டுனா என்ன, போலாம் வா. இருட்டுனா என்னவா? இனிமே நம்ம போறது காட்டுக்குள்ள.
போன மாசம் விரவு பொறுக்க போன 2 பொம்பளைங்கள யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. காட்டு யானை மிதிச்சா கரைக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது தெரியுமா? இப்ப என்ன பண்ணலான்ற? பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம். வா சார். வைக்க வேண்டிக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு வழியிலும் சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. கண்டுபிடிக்கிறேன் சார். இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவன பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிறவ பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தை காணோம். நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஏன் அடிக்கிறீங்க அவன? இல்ல சார், வாயிலேயே கத்துற, காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமுங்கிறான் சார். நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போட ராஸ்கல். சார், இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட, நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார், என்னையும் உங்க லாரில ஏற்றி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஆசையா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினே இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. நம்ம குடிச்ச கதவு திறந்து கிடக்கு. ஐயோ. ஒரு தலை 4 கால். அப்பா, 2 கால்ல கொலுசு கிடக்கு. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா? இதையெல்லாம் நீ பார்க்காத. வெளியில போய் கழுதைய பாரு.